கருணாநிதி. வாழிய 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 கலைஞர் வாழியவே, வாழிய 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 கலைஞர் வாழியவே, வாழிய 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 கலைஞர் வாழியவே, வாழிய 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 கலைஞர் வாழியவே. ஆர்ப்பாட்ட பகைமைக்கு அஞ்சாதவர், அதை அடியோடு வீழ்த்தாமல் துஞ்சாதவர். ஆர்ப்பாட்ட பகைமைக்கு அஞ்சாதவர், அதை அடியோடு வீழ்த்தாமல் துஞ்சாதவர். ஆர்ப்போற்றும் தமிழ் ஞான கடலானவர். போற்றும் தமிழ் ஞான கடலானவர், அதை பறைசாற்றும் வரலாறு படைத்தாரவர், பறைசாற்றும் வரலாறு படைத்தாரவர். சைதை பகுதிகளத்தின் சார்பில் தேர்தல் நிதி அளித்தோருக்கும் மற்றும் நினைவு பரிசு வழங்கும் விழாவிற்கு நம்முடைய பகுதிகளத்தினுடைய செயலாளர் மு மகேஷ் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொள்ளும்படி முன்மொழிகிறேன். சைதை பகுதி திமுக சார்பில் கழக நாடாளுமன்ற தேர்தலுக்காக நிதி திரட்டியோருக்கும் நன்றி அறிவித்தல் மற்றும் நினைவு பரிசு வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் என்னுடைய பாசத்திற்குரிய இனி அண்ணன் ஜே அன்பழகன் எம்எல்ஏ அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமையனன் சைதை குணசேகரன் அவர்களே, கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் அருமை நண்பர் சைதை சம்பத் அவர்களே, வரையறுப்பறை நல்கிய வட்டக்கழகத்தின் பகுதி கழகத்தின் துணை செயலாளர் அண்ணன் மின்னல் கந்தப்பன் அவர்களே, பொருளாளர் அவர் பொருளாளர் அண்ணன் களக்காடு எல்லப்பன் அவர்களே, சகோதரி ரா மலர்விழி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வட்டக்கழகத்தின் செயலாளர்கள் அருமை அண்ணன் சைமு சேகர் அவர்களே, கவிராஜ் அவர்களே, நான் தமிழரசு அவர்களே, நண்பர் சைதை மு ராசா அவர்களே, நண்பர் கா மாசிலாமணி அவர்களே, நண்பர் துரராஜ் அவர்களே, மாவட்ட கழகத்தின் துணை அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் சைதை எல் கார்த்திக் அவர்களே, சைதை கே தாஸ் அவர்களே, சகோதரி பி கங்கா பவானி அவர்களே, முன்னாள் பகுதி கழகத்தின் செயலர் அண்ணன் மடுவை துரை அவர்களே, முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் கே எஸ் ரூசோ அவர்களே, நண்பர் வி பி ஜானகிராமன் அவர்களே, அண்ணன் லோகநாதன் அவர்களே, வழக்கறிஞர் பொன்னுசாமி அவர்களே மற்றும் முன்னாள் வட்டக்கழகத்தின் செயலாளர் நண்பர் புகழ்வேந்தன் அவர்களே, சிபி இறைவன் அவர்களே, நண்பர் கிண்டி ஆர்எல் செல்வம் அவர்களே, சாதிக் அவர்களே, டிஎன் சில்வமணி அவர்களே, மாவட்ட கழக உறுப்பினர்கள் நன் காளியப்பன் அவர்களே, நண்பர் ஸ்ரீதர் அவர்களே, நண்பர் ஜி செல்வராஜ் அவர்களே, சைதையார் ரவி அவர்களே, எஸ் கே சலாம் அவர்களே, இளைஞரணியை சார்ந்த நிர்வாகிகள் சுந்தரேசன் அவர்களே, மோகன்குமார், சுதா பிரியன், சாகுல் அமீது, கிருஷ்ணகுமார் அவர்களே, மாணவரணியை சார்ந்த நிர்வாகிகள் சரவண பெருமாள் அவர்களே, மார்பில் கணேசன் அவர்களே, தவமணி அவர்களே, சைதை கே பிரபு அவர்களே, தா மணி அவர்களே, ஆதிராட நலக்குழுவின் சேர்ந்த சைதை பகுதியின் அமைப்பாளர் அண்ணன் சைதை எம் நாகப்பன் அவர்களே, நண்பர் சிவலிங்கம் அவர்களே, கேபிள் காளி அவர்களே, எம்பி சகாதேவன் அவர்களே, அருண் அவர்களே, இலக்கியணியை சார்ந்த நிர்வாகிகள் ஆசிரியர் சுருளி வடிவன் அவர்களே, வழக்கறிஞர் கோவிந்தசாமி அவர்களே, நண்பர் ஆர் டி ஸ்ரீதர் அவர்களே, இ வரதன் அவர்களே, அறிவானந்தம் அவர்களே, ரா சம்பத்குமார் அவர்களே, இகே கே எஸ் பாபு அவர்களே, வழக்கறிஞரை சார்ந்த பாபு அவர்களே, சுரேஷ்குமார் அவர்களே, தேவகுமார் அவர்களே, ரவிமூர்த்தி அவர்களே, மகளிர் அணியை சார்ந்த நிர்வாகிகள் மேகலா ஜெயவேல் அவர்களே, சூர்யாகுமார் அவர்களே, கவிதா கௌதமன் அவர்களே, இ ஏமலதா அவர்களே, ஜெயகலா, எம் சாமந்தி, பார்வதி அவர்களே, அமிர்தசரவின் நிர்வாகிகள் அஞ்சன் ராமன் அவர்களே, கோவிந்தசாமி அவர்களே, அண்ணன் வரதன் அவர்களே, துரை சரவணன் அவர்களே, மல்லிகா அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, தினகர் அவர்களே, போட்டோ மாறன் அவர்களே,
இந்த வட்டத்தின் வட்டக்கழகத்தின் நிர்வாகிகள் ஆரி அவர்களே, பாக்கியலட்சுமி அவர்களே, சந்திரசேகர் அவர்களே, நெடுமாறன் அவர்களே, கௌதமன் அவர்களே, தமிழ்வாணன் அவர்களே, ஆரோக்கியராஜ் அவர்களே, கிருஷ்ணன் அவர்களே, ஜானசேகர் அவர்களே, ஷாஜகான் அவர்களே, செல்லப்பாண்டி அவர்களே, கருணாகரன் அவர்களே, இறுதியாக நன்றியுரை நல்க இருக்கின்ற சேகர் அவர்களே, கண்ணன் அவர்களே, லூர்துசாமி அவர்களே, அனைத்து பகுதியிலிருந்தும் வருகை தந்துள்ள கழகத்தின் முன்னணி நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, 2 நாட்களாக இந்த வட்டத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருந்த வட்டக்கழகத்தின் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கழகத்தின் சார்பில் கழகத்தின் பொருளாளர், நாளைய தமிழகம் அண்ணன் தளபதி அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு கழகத்தின் சார்பில் நிதி திரட்டி உதவிடுங்கள் என்று விடுத்த வேண்டுகோளை ஏற்று மாவட்ட கழகத்தின் செயலர் அண்ணன் ஜே அன்பழகன் அவர்கள் எங்களிடையே அண்ணன் தளபதி அவர்கள் வேண்டுகோள் எல்லாம் தயாராகிடுங்கள், கழகத் தோழர்களும் சென்று அதற்கான வேலைகளை ஈடுபடுங்கள் என்று எங்களுக்கு விடுத்த வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு நம் சைதை பகுதியில் அனைத்து வட்டங்களிலும் வட்டக்கழகத்தின் செயலாளர்கள் மற்றும் முன்னணி நிர்வாகிகள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு சைதை பகுதியின் சார்பில் தென்சென்னை மாவட்டத்திலேயே முதல் பகுதி கழகமாக 61 லட்சம் ரூபாய் நிதியை நாம் வழங்கினோம். இந்த 61 லட்சம் ரூபாய் நிதி வழங்குவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை வட்டக்கழகத்தின் செயலாளர்களும் பகுதி கழகத்தின் நிர்வாகிகளும் துணை அமைப்புகளை சார்ந்த இளைஞர் அணி, மாணவர் அணி, இலக்கிய அணி, ஆயுதாளர் நலக்குழு சார்ந்த நிர்வாகிகள் மற்ற கழகத்தின் முன்னணி நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், முதலில் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் அவர்கள் 22 லட்சம் ரூபாய் நன்கொடை ரசீதுகளை தந்து நீங்கள் இதற்கான நிதிகளை திரட்டுங்கள் என்று பணித்த பொழுது நானும் பகுதி கழகத்தின் நிர்வாகிகளும் ஆலோசித்து நம் தொகுதியின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் நிதி தரலாம் என்று நாங்கள் எண்ணி அதற்கான வேலைகளில் ஈடுபட்டோம். அப்பொழுது எனக்கு ஒரு தகவல் வந்தது. அண்ணா நகர் பகுதி கழகம் சார்பாக 40 லட்சம் ரூபாய் நன்கொடை ரசீதுகளை பெற்றிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் நம்முடைய சைதை பகுதி தென்சென்னை மாவட்டத்திலே பல சிறப்புகளை பெற்ற பகுதி, சைதை தொகுதிக்கென்று பல பெருமைகளும் சிறப்புகளும் உண்டு, அது நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே கழக தோழர்கள் நிர்வாகிகள் நமக்கு ஒத்துழைப்பாக உறுதுணையாக இருப்பார்கள், நாமும் அதிக அளவில் நிதி திரட்டிடுவோம் என்று எண்ணி 50 லட்சம் ரூபாய்க்கு நன்கொடை ரசீதுகளை முதலாக பெற்றோம். அது 50 லட்சம் ரூபாய்க்கு நிதி நன்கொடை ரசீதுகளை பெறும்போது மாவட்ட கழகத்தின் செயலர் அண்ணன் ஜே அன்பழகன் சொன்னார், மீண்டும் பகுதி செயலாளர் கூட்டத்தில் நான் முதலில் 22 லட்சம் ரூபாய் நிதி திரட்டலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் தற்பொழுது பல மாவட்டங்கள் அதிக அளவில் நிதி தருவராக காரணத்தினால் நான் தென்சென்னை, அதுவும் தலைமை தமிழ்நாட்டிலேயே தலைமை இடத்தில் இருக்கின்ற தென்சென்னை அதிக நிதி தர வேண்டும், ஆக ஒவ்வொரு பகுதி கழகமும் 50 லட்சம் நிதி திரட்டலாம் என்று எங்களுக்கு அன்பான வேண்டுகோள் விடுத்தார். அப்போது சொல்லும்போது சொன்னார், 50 லட்சம் நன்கொடை ரசீது பெற்ற நான் சொல்வதற்கு முன்னே பெற்ற தொகுதி சைதை பகுதி, ஆகவே அவர்கள் சிறப்பாக செய்வார்கள் என்று எண்ணுகின்றேன் என்று சொன்னார். நாங்கள் சொன்னோம், கழகத்தின் பொருளாளர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருடைய மணி விழாவை கொண்டாடுகிற ஆண்டு இது, ஆகவே அந்த மணி விழாவை கொண்டாடுகிற தினகரன் பத்திரிகை அவர் கொண்டாடுகிற நேரம் இது, ஆகவே அதன் நினைவாக அவருடைய வேண்டுகோளை ஏற்று 61 லட்சம் ரூபாய் அவர் மனைவிழா ஆண்டையொட்டி நம்ம சைதை பகுதி சார்பில் தருவோம் என்ற தீர்மானம் நிறைவேற்றினோம். இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறவர்கள் அதை செயல்படுத்துகிற வகையில் அத்தனை நிர்வாகிகளும் சைதை பகுதியில் உள்ள நிர்வாகிகள் தன்னுடைய முழு ஒத்துழைப்பை தந்து இன்றைக்கு அனைவரோட ஒத்துழைப்போடு இன்றைக்கு சைதை பகுதியில் 61 லட்சம் ரூபாய் நிதியை நாம் வழங்கியிருக்கின்றோம். இதற்கு சொல்லுவதற்கு காரணம், ஒரு கை தட்டினால் ஓசை வராது, 2 கை தட்டினால் தான் ஓசை வரும். அதே சைதை தொகுதியில் உள்ள அத்தனை நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து அவருடைய ஒத்துழைப்பால் உழைப்பால் இந்த தொகுதி நிதியை நாம் எட்டினோம். அதற்கு இந்த கூட்டத்தின் வாயில நன்றியை தெரிவித்து இந்த நிதி திரட்ட உதவிய அத்தனை வட்டங்களிலும் அவர்கள் அளித்த நிதியை இன்றைக்கு படிக்கின்றேன். முதலில் 132வது வட்டம் 3 லட்சம் ரூபாய் தேர்தல் நன்கொடை ரசீது பெற்றார்கள், 3 லட்சம் ரூபாய் தந்து விட்டார்கள். அதே போன்ற 133வது வட்டம் கவிராஜ் அவர்கள் 2 லட்சம் ரூபாய் நன்கொடை ரசீது பெற்று 2 லட்சம் ரூபாய் தந்து விட்டார். 134வது வட்டம் 3 லட்சம் ரூபாய் நன்கொடை ரசீது பெற்றார், 3 லட்சம் ரூபாய் தந்து விட்டார். அதே போன்று நண்பர் SP கோதண்ட 135வது வட்டம் 2 லட்சம் ரூபாய் நிதி அளித்து விட்டார். அதே போன்று 135 வட்டம் நண்பர் மு கிருஷ்ணமூர்த்தி 2 லட்சம் ரூபாயை தந்து விட்டார். 136வது வட்டம் 11,71,000 ரூபாய்
10,84,000 11 லட்சம் ரூபாய் தந்து விட்டார். பாக்கி 71,000 தான், அதுவும் விரைவில் தந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டார். அது 138வது வட்டம் 4 லட்சம் ரூபாய், 4 லட்சமும் தந்து விட்டார். இதில் குறிப்பாக 139வது வட்டம் என்னுடைய சொந்த வட்டம். இந்த சொந்த வட்டத்தில் 4 லட்சம் ரூபாய்க்கு நன்கொடை ரசீது பெற்றோம். ஆனால் நாங்கள் அளித்ததோ 10,50,000 ரூபாய். நாங்கள் பெற்ற நன்கொடை ரசீது 4 லட்சம் ரூபாய் மட்டும்தான். ஆனால் நாங்கள் திரட்டி அளித்த பணம் 10,50,000 ரூபாய். சைதை பகுதி திமுகவுக்கு எங்களுடைய 139 வட்டக்கழகத்தின் நிர்வாகிகள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடு, குறிப்பாக அருமை நண்பர் மாவட்ட கழக உறுப்பினர் சேகர் மற்றும் கண்ணன் மற்றும் எல் ஆரோக்கியராஜ், ஏ ஆரி மற்ற அத்தனை நிர்வாகிகளோடு அவருடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு 10,50,000 ரூபாய் நாங்கள் நிதி சைதை பகுதி திமுகவுக்கு 139வது வட்டக்கழகத்திலிருந்து சார்பாக தந்திருக்கின்றோம். மின்னல் கந்தப்பன் அவர்கள் சொல்வார், நீ பகுதி செயலாளர்ப்பா, வட்டம்னு பேசாதன்னுவாரு. நானும் இந்த வட்டத்தின் வட்ட செயலராக இருந்துதான் பகுதி செயலராகிறேன். இருந்தாலும் நான் சொந்த வீட்டுக்காரன், எனக்கு பாசம் கொஞ்சம் அதிகமாக தான் என் வட்டத்தில் இருக்கும். ஆகவே அதை பெருமையாக இந்த நேரத்தில் குறிப்பிட்டதில் நான் ரொம்ப மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அதே மாதிரி 140வது வட்டம் ஆர்டி மூர்த்தி 2 லட்சம் ரூபாய் நன்கொடை ரசீது 2 லட்சம் ரூபாய் தந்து விட்டார். 141வது வட்டம் என்னுடைய அருமை நண்பர் துரைராஜ் 15 லட்சம் ரூபாய் நன்கொடை ரசீது பெற்றார். 15 லட்சம் ரூபாயை நிதியாக அளித்தார். அதற்கு முதல்ல அவருக்கு சிறப்போடு நன்றி சொல்லணும். காரணம், இந்த நிதியை நாங்கள் 61 லட்சம் ரூபாய்க்கு தருவதற்கு முதல் வட்டமாக 141வது வட்டமும், இரண்டாவது வட்டமாக சைதைமூர் ராஜா அவர்கள் அடங்கிய அத்தனை 136வது வட்டமும், மூன்றாவது வட்டமாக என்னுடைய வட்டமும் வந்திருக்கின்றது. அதே போன்று வட்டக்கழகத்தின் சார்பில் அல்லாமல் தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை அண்ணன் சைதை குணசேகரன் அவர்கள் 2 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதி நன்கொடை ரசீதை பெற்று 2 லட்சம் ரூபாய் தந்துவிட்டார். அதே போன்று பொதுக்குழு உறுப்பினர் சைதை சம்பத் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதி பெற்று 1 லட்சம் ரூபாய் தந்துவிட்டார். பகுதி கழகத்தின் துணைச் செயலர் அண்ணன் மின்னல் கந்தப்பன் அவர்கள் 1 லட்சம் ரூபாய், அண்ணன் களக்காடு எல்லப்பன் அவர்கள் 1,20,000 ரூபாய், நண்பர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் மாவட்ட கழக உறுப்பினர் 3 லட்சம் ரூபாய் பெற்று 3 லட்சம் ரூபாய் நிதி அளித்தார். அதே போன்ற மாநகர அணியுடைய தென்சென்னை மாவட்ட மாநில துணை அமைப்பாளர் சைதையல் கார்த்திக் 2 லட்சம் ரூபாய் நன்கொடை 2 லட்சம் ரூபாய் தந்து விட்டார். அதே போன்ற 140வது வட்டக்கழகத்தின் துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் 3 லட்சம் ரூபாய் பெற்று அந்த 3,02,000 ரூபாய் கொடுத்திருக்கார். அவருக்கு உறுதுணையாக நண்பர் முகவை ரத்னம் அவர்களும், அதே போன்று குருமூர்த்தி அவர்களும், ஈகை பாபு அவர்களும் மற்றும் காளீஸ்வரன் உள்ளிட்ட அத்தனை வீராசாமி உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து அந்த 3 லட்சம் ரூபாய் தந்திருக்கின்றார்கள். அதே போன்ற நண்பர் கிண்டி RL செல்வம் 1 லட்சம் ரூபாய் தந்து 1 லட்சம் ரூபாய் தந்திருக்கின்றார். அதே போன்ற சைதை RL காந்தன் 1 லட்சம் ரூபாய், இளைஞரணி நிர்வாகிகள் 50,000 ரூபாய், இலக்கியணி நிர்வாகிகள் 50,000 ரூபாய், மாணவரணி நிர்வாகிகள் 50,000 ரூபாய், ஆயுதிராவிட நலக்குழு 50,000 ரூபாய். ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் தொகையும் அவர்கள் சொன்னதற்கு மேலே அவரால் முடிந்த அளவுக்கு இந்த நிதியை திரட்டி அளித்திருக்கின்றார்கள். நாங்களும் பகுதி கழகத்தின் நிர்வாகிகள் கூட்டத்தில் வட்டக்கழக செயலாளர் கூட்டத்தில் உறுதி அளித்தேன். இந்த நிதி திரட்டுவதற்கு எனக்கு ஒத்துழைப்பாக இருந்தால் அந்த நிதி திரட்டுகின்ற அதிக அளவில் நிதி திரட்டி தருகின்ற வட்டத்துக்கு முதல் பரிசாக தங்க மோதிரமும், 2ஆம் பரிசாக தங்க மோதிரமும், அழகான கை கடிகாரங்களும் வழங்கப்படும் என்றேன். அந்த உறுதி அளித்தேன். அந்த உறுதியை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஜே அன்பழகன் அவர் கையால் அனைவருக்கும் இந்த பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்கின்றேன். மேலும் இந்த தமிழ்நாட்டிலேயே அதுவும் சென்னையிலேயே நம்முடைய சைதை பகுதி கழகம் முதலில் அறிவித்த தொகையை வழங்கி அதே போன்று அறிவித்தபடி நினைவு பரிசுகளை வழங்குகின்ற முதல் பகுதி கழகம். ஆகவே என்றைக்கும் மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஜே அன்பழகனுடைய பாதையில் அவர் காட்டுகின்ற வகையில் என்றைக்கும் நம்முடைய சைதை பகுதி திமுக செயல்படும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த நிதியை தருவதற்கு என்னோடு ஒத்துழைத்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட கழகத்தின் செயலர் அண்ணன் ஜே அன்பழகன் வாழ்த்துறை வழங்கி சிறப்பு பரிசு செய்வார். காலையிலிருந்து கொஞ்சம் படபடப்பா இருந்த லேட் ஆயிடுச்சுனால மறந்து விட்டேன். முதலில் இரங்கல் தீர்மானம் நம்முடைய பகுதி கழகத்தின் அவைத் தலைவர்கள் மறையாமல் நாம் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் தாமோதரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற விதமாக, அவருடைய உழைப்பிற்கு மரியாதை தருகின்ற விதமாக கழகத்தின் சார்பில் 2 இடமும் மௌன அஞ்சலி செலுத்துவோம்.
கன்னித் தமிழை கண் போல் காக்கும்